நாம் ஸ்திரப்பட வேண்டுமானால் நாம் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் அல்லது வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஸ்திரப்பட வேண்டுமானால் என்ன காரியம் இருக்கிறது நாம் யோசிப்போம். பரிசுத்தமா உங்களுக்கு 100 மார்க். பரிசுத்தமா வாழ்றது நாம் ஸ்திரப்படுவதற்காக தேவன் கொடுத்தது. ஆமா, வெரி குட். எல்லாம் கிளாப் பண்ணுவோம். அடுத்தது யோசிங்க. அடுத்து வேற யாராவது ஏதாவது சொல்லுங்க ஒரு பாயிண்ட். கர்த்தருடைய வேதத்தை பிரியமா இருந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் வாக்கியம். ரொம்ப கரெக்ட். கர்த்தருடைய வசனம் தான் எல்லாவற்றுக்குமா இருக்குது. அதெல்லாம் இரவும் பகலும் நம்ம கவனமா இருந்தோம்னா தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். அதனாலே நாம் ஸ்திரப்பட முடியும். வேற என்ன ஸ்திரப்படுவதற்காக நாம் வேற என்ன செய்ய வேண்டும்? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படுறது ஒரு ஸ்திரத்தன்மை. ஓகே, வெரி குட். எல்லாத்துக்கும் நல்ல மார்க், எல்லாம் ஃபுல் மார்க் தான். அடுத்து சொல்லுங்க பாப்போம். ஆவிக்கிற வாழ்க்கையை ஸ்திரப்பட வேண்டுமா? ஆவிக்கிற வாழ்க்கையை ஸ்திரப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால் முத்திரைப்படும் போது நாம் ஸ்திரப்படுகிறோம். எல்லாம் சரிதான். இப்படி ஒரு வசனம் இருக்குதா, நாம் ஸ்திரப்பட வேண்டுமானால் அதுக்கு சில நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். அப்ப நீதியினாலே நம்ம ஸ்திரப்படுவோம். ஓகே, வெரி குட். இது வசனத்தின் மூலமா வருது. வேற சில காரியங்கள் வசனம் இதனால நாம் ஸ்திரப்படுவோம் என்று வேதத்திலே சில காரியங்கள் ஏதாவது நம்ப வருகிறதா? அதுதான் நாம் சிந்திக்க போகின்றோம். சரி, இன்னைக்கு நாம் ஒரு புதிய உலகத்திற்குள்ளே நாம் ஒரு கொஞ்ச நேரம் நுழைய போகின்றோம். ஒரு கோர்ஸ்ல நம்ம ஒரு பிள்ளைங்களை நம்ம சேர்த்து விடுறதுக்கு முன்னாடி அவர்கள் வேறு மனுஷர்களாக இருப்பார்கள். ஆனா அந்த கோர்ஸ் முடிக்கும் போது அவர்கள் வேறு ஒரு உலகத்துக்குள்ளே இருப்பார்கள். அந்த ஒரு வருஷம் முடியும் போது அல்லது அந்த 3 வருடங்கள் முடியும் போது வேறு மனிதர்களாக அவர்கள் மாறி போவார்கள். அதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அதே போல ஒரு 1/4 மணி நேரம் நம்ம கத்துட்டு சமூகத்தில் இந்த வசனத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது 9 மணிக்கு நாம் முடிந்து போகும்போது தேவன் நம்ம வேறு மனுஷர்களாக ஒரு சப்ஜெக்ட் கற்ற ஒரு மனிதர்களாக கத்தர் அப்பொழுது நம்மை மாற்ற போகின்றார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிப்போம். 10ஆம் வசனம் படிங்க. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும். பாருங்கள், நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று பவுல் அங்க இருக்கிற ரோமர் நிருபத்தில் உள்ள சபைக்கு அவர் எழுதுகிறார். அப்படியானால் நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் ஸ்திரப்படுவதற்கு நீங்கள் இப்பொழுது எல்லா காரியங்களும் சொன்னீர்கள், ரொம்ப நல்லதுதான். ஆனால் நீதினால் நாம் ஸ்திரப்படுகிறோம். முன்னோர் டிஜிஎஸ்க்கு மட்டுமோ இல்லை மோகன் சி லாசஸ்க்கு மட்டுமோ இல்லை எஸ்ஏகே பிரான்சிஸ்க்கு மட்டுமோ கிடையாது. தேவனை அண்டிக் கொண்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் தம்முடைய வரங்களை அவர் அள்ளி தருகின்றார்.